லாஜிக் கேட்க கூடாது பட் ஆசமா ஆசம் எல்லா விஷயத்தையும் லாஜிக்கா பார்க்க கூடாது. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல எப்படி இருந்துச்சு? ஃபிளாஷ்பேக் அது செம செம நாகார்ஜுன் அப்படி சின்ன பையன் மாதிரி இருக்காங்க. செமையா இருக்க என்ட்ரன்ஸ். அவங்க ஃபுல் பேண்ட் கொடுத்துடலாம் அவ்வளவுதான். அவங்கள கரெக்டா பயன்படுத்தி இருக்காங்க. லோகேஷ் வந்து எல்லா பெரிய ஸ்டார்ஸையும் கரெக்டா பயன்படுத்தி இருக்காரு இந்த இந்த கூலியில. என்னோட வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சூப்பர் காஸ்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ரஜினி சார் எங்க லுக் நல்லா இருக்குங்களா? வண்டர்ஃபுல் சூப்பரா இருந்தது. ஃபர்ஸ்ட் சொல்றாங்களே அத மாதிரி ஏதாவது குடும்பமா பார்க்குற மாதிரி இல்லாம இருக்கா? ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி தான் இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு ரஜினி படம்னா அந்த மாதிரி ஃபீல் வந்ததில்லை பிஃபோர். இவ்வளோ கொஞ்சம் வயலன்ஸ் சூப்பராக இருந்தது படம். தலைவர் கலக்கிட்டார் ஆஸ் யூஷுவல். லோக்கி ஒரு டிபிக்கல் லோக்கி மூவி. கிளாஸ் எடிட்ஸ், கிளாஸ் ஃபோட்டோகிராஃப், பிஜிஎம் சூப்பர், எல்லாமே சூப்பர். ஆக்டிங் ஸ்ருதி ஹாசன் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக். தலைவர் ஆஸ் யூஷுவல் ஸ்டைலு, கிளாஸ், மாஸ் எல்லாமே. டிஏஜிங் அவரோட டிஏஜிங் அந்த அளவுக்கு டிஏஜிங் எல்லாம் விசில் சீன் சார். நாகார்ஜுன் சொன்ன பாருங்க, விசில் விசில் விசில், அதான் படம். சூப்பர், நல்லா இருந்தது. தேங்க்யூ. வில்லத்தனா சௌபின் தான் ப்ரோ. ரஜினி சாரே சொல்லுவார் ஒரு இதுல, நான் எவ்வளோ வில்லனை பார்த்துருக்கேன்டா, உன்ன மாதிரி ஒரு வில்லனை நான் பார்த்ததே இல்லை. அண்டர்டேக்கர் மாதிரி செத்து வராரு மனுஷன். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் சௌபின். மற்றபடி கேரக்டர்ஸ் வெயிட்டேஜா இல்லை. இப்போ ஒரு லோகேஷ் கனகரன்னா இப்போவும் டாக்டர் சந்தானம், ரோலெக்ஸ், பவானி இதெல்லாம் கண்ணு முன்னாடியே நிக்குது. இதுல அப்படி யாருமே இல்லையே, சௌபின் தான் நிக்கிறாரு. பட் மற்றபடி சத்யராஜ் சார் அவங்க ரோல் சூப்பரா பண்ணிருக்காங்க. மியூசிக் அனைவரும் சொல்ல வேண்டாம். அவர் எல்லாம் போல சிக்ஸர் தான். சூப்பர். ஃபிளாஷ்பேக் போர்ஷன் வந்து அது சர்ப்ரைஸ், நான் சொல்ல விரும்பல. ஆனா வெறித்தனமா நான் ஃபீல் பண்ணது வேற லெவல். உள்ள வந்து அல்டிமேட்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான். ஈச் அண்ட் எவ்ரி சீன் வந்து கூஸ் பம்ப்ஸ் தான். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இதுக்கு அடுத்த ஷோ, அதுக்கு அடுத்த ஷோ வந்து கதையில இது இல்ல, அது இல்ல, இது இல்ல, அதெல்லாம் இல்ல. நாங்க எங்க தலைவரை பார்க்க வந்தோம். நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் நினைச்சு வந்தோமோ அது எல்லாமே இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாவும் இருக்கு. எப்படிங்க இந்த வயசுல இதுக்கு மேல ஒரு மாஸ் சரிஷ்மா வந்து காட்டவே முடியாது. அந்த கண்ணு அப்படி போகுது சார், இப்படி போகுது. அது எப்படி சார் அவருக்கு மட்டுமே நடக்குது? அந்த கண்ணுக்கு மட்டுமே பின்னாடி ஆடுறாங்க சார். எக்ஸ்ட்ராடினரி அல்டிமேட். உபேந்திரா பத்தி பேசணும்னாலே ஒரு அரை மணி நேரம் பேசலாம் ப்ரோ. மனுஷன் வராரு, ஜெயிலர்ல சிவராஜ்குமார் ஒரு சம்பவம் பண்ணிருப்பார்ல, அதுதான் உபேந்திரா பண்ணிருக்காரு. ஒரு சீன் அப்படி வந்துட்டு அப்படி மாஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவரையாவது ஸ்டார்டிங்ல இருந்து யூஸ் பண்ணிருக்கலாம். ஆமா, நாகார்ஜுனாவுக்கு பதிலா இவரை வந்து ஸ்வாப் பண்ணி போட்டுருக்கலாம். சூப்பரா இருந்திருக்கும். உபேந்திராவை இன்னும் யூஸ் பண்ணிருக்கலாம். அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி விக்ரம், ஜெயிலரு நம்ம பார்த்த படங்கள் தான் ப்ரோ. அதே மாதிரி தான் இருக்கு. பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. அங்கங்க கொஞ்சம் லியோ பாக்குற மாதிரி, ஆல்ரெடி பார்த்த படம் பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் பெருசா கனெக்ட் ஆகல. எல்லாமே வச்ச மாதிரி இருக்கு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. படம், கதை, நடிப்பு எல்லாம் செம்மையா இருந்துச்சு. பிஜேபில பக்காமா எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா சில கட் வச்சிருக்காங்க. ரொம்ப கோவா இல்லாம சில கட்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. ஃபேமிலியே வந்து பார்க்கலாம். எல்லாமே சூப்பர். மியூசிக், அதெல்லாம் ஃபைட், எல்லாமே சூப்பர். எதுவுமே என்ன ஒரு கடமையா இருந்தா யூனிஃபார்மோட அந்த படத்துக்கு பண்ணுங்க. ரொம்ப தீவிரமான ஃபேனா இருக்கு. டியூட்டி வந்தா அப்படியே முடிச்சிட்டாங்க. கமெண்ட்ஸ் ப்ரோ. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சுத்தமா பிடிக்கல. நல்லா இருந்துச்சு ப்ரோ. இவருக்கு லோக்கி காண்டி பார்க்கலாம். போகலாம். கைதி வந்து எல்சியூல ப்ரோ. இது எல்சியூ இல்ல. மாஸ்டர், அந்த மாஸ்டர் கூட கம்பேர் பண்ணா மாஸ்டர் மாதிரி தீம்ல தான் ப்ரோ இருந்துச்சு. அந்த அளவுக்கு மாஸ்டர் 2 மாதிரி அப்படியே ரஜினி வச்சு எடுத்துருக்கு. படம் சூப்பரா இருந்துச்சுன்னா மரண மாசா இருந்துச்சு. அதை விட கூட இருந்துச்சு. ஃபுல் சாட்டிஸ்ஃபை. லோகேஷ் கலக்கி எடுத்துட்டாரு. எங்களுக்கு அந்த இது எப்படி இருக்கு அது படத்துல தான் நீங்க பார்க்கணும். அதுதான் கூஸ்பம்ப். சார் மேடம், அது நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. மேபி அது ஆக்ஷனுக்காக சொல்லியிருக்காங்களா, இல்ல லிக்கருக்காக சொல்லியிருக்காங்களா, இல்ல ஸ்மோக்கிங்காக சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. அதெல்லாம் முதல்ல யார் நிறுத்தணுமோ விற்கிறவங்களாம் நிறுத்தணும்.
அதை விட்டுட்டு இங்க வந்து பார்க்காத அது சொல்றதுன்றது புரியல. 2018+ அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னு தெரியல. நாட் ஈவன் அ சிங்கிள் சீன் அடல்ட்ஸ் ஒன்லி அப்படி கிடையாது. ஃபைட்டிங் இருக்கு, எந்த படத்துல தான் இல்ல, எந்த படத்துல தான் பிளட் இல்ல, இதுல ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஃபைட்டா ஒரு ஃபைட் நீங்க பாத்துக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு அமீரோட கேமியும் நல்லா இருந்துச்சு. இல்ல அவர் வச்சு இதை டெவலப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த பட்டுவோ இதுவோ அவர் வச்சு டெவலப் பண்ண நல்லா இருக்கும். நம்ம கொஞ்சம் ஸ்மால் போர்ஷன் தான். Madam, I'm sorry, I don't want to compare with anyone because he is only the superstar because Ulaganayan is a close friend of him and the Shruti Haasan also acted with him as a doctor. So I don't want to compare because no controversies. He is our Superman. He is everyone's Superman. He is a legend of Indian cinema. Everyone needs to enjoy this moment and praise like anything worldwide. யாரு 1000 கோடியா? 2000 கோடி. பரட்ட பவராஸ்மா சூப்பர்மா லோகேஷ் கனகராஜ் நல்லா பண்ணிக்கிறார். எங்களுக்கு எப்படின்னா சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, அனிருத் சார் மியூசிக் சூப்பர், அட்டகாசம் தரமா இருக்கு. நல்லா இருக்கா? விக்ரம் கூட சூப்பரா இருக்குது. என்னென்ன பிடிச்சது? டிஏஜி சூப்பரா பண்ணிருக்காங்க, ரஜினிக்கு சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்லாம் அனிருத் சார் மியூசிக் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. மியூசிக்லாம் கேமியோஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? நம்ம அமெரிக்கன் எல்லாருக்கும் தெரிஞ்சதானே, கேமியோன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு எல்லாருமே. மர சீன்ஸ் எல்லாமே ரஜினி சார் ஸ்டார்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ருதிஹாசனோட போர்ஷன் சூப்பர், சத்யராஜ் சாரோட போர்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. ஹாஸ்டல் ஃபைட் எல்லாம் வந்து தரமா தான் இருக்கு. பட் ஏதோ ஒன்று மிஸ்ஸிங். இப்போ ஜெயிலர்ல உட்காந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வேற லெவலில் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் மிஸ்ஸிங். இது வந்து 1000 crores சொல்றாங்க. அது எல்லாருக்குமே நான் ரிஜிஸ்டர் பண்ண விரும்புறேன். அடிக்குமான்னு சொல்றாங்க. இஃப் டோன்ட் மீன் நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறது மேடம். இப்போ 1000 crores நீங்க என்ன மீன் பண்றீங்க இன்னைக்கு இருக்கிறது? இப்போ ஒரு சிவாஜி டைம்ல ஒரு 100 crores அன்னைக்கு 100 crores இன்னைக்கு அதோட வர்த்துன்னா அன்னைக்கே அது 1000 crores வர்த்து. இன்னைக்கு 1000 crores சொன்னாங்க. அதே மாதிரி பாண்டிட்டு அதெல்லாம் பார்த்தா படம் ஓவராலாவே சூப்பரா இருந்துச்சு, வேற எதுவும் சொல்ல முடியாது. பர்சனல் ரிவ்யூ வந்துட்டு கம்பேர்ட் டு அதர் மூவிஸ் எனக்கு இது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மேக்கிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் இஸ் ஒன் ஆஃப் த கீ டு திஸ். இந்த படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மியூசிக் வில் பி ஒன் ஆஃப் த கீ. ஓவராலாவே சூப்பரா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஸ்கிரீன் பிளே இது ரொம்ப பிடிச்சது. எல்லாமே நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். டிஏஜி இருக்கு அவரோடது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் ஒரு மாதிரி பாதி நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்லோ, பாதி நல்லா இருக்கு. லோகேஷ் கனகராஜ் பண்ணா அந்த கைதி அந்த இதெல்லாம் இல்லை. விக்ரம்ல கூட இல்லை ப்ரோ. நம்ம எப்படி சொல்றது, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் நல்லா இருக்கு. நாகார்ஜுன சாமியா ரஜினி சார் எப்படி பண்ணிருக்காரு? அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இது அமீர்கான் சார் அமெரிக்கான அந்த சூர்யா இன்ட்ரோ மாதிரி தான், கொஞ்சம் ஸ்மால், அவ்வளோதான். நல்லா பண்ணிருக்காரு. நல்லா அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காரு சூர்யா சாரோட ரோலக்ஸ்? இல்லை, சூர்யா அளவுக்குலாம் சான்ஸே இல்லை. இது ஓகே, ஏன்னா சூர்யா இம்பாக்ட் செம்மையாக இருக்கும். அந்த படம் வந்து அந்த வைப் இருக்கும், அந்த அளவுக்கு இது ஓகேவா இருந்துச்சு. ரஜினி சார் டிஏஜி அந்த அளவுக்கு நல்லா இருக்கா? அது நல்லா இருந்துச்சு, அது கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. 3